இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜனாதனத்தை, அதாவது இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொன்னீங்கன்னா ஓட்டு போட்டவன் எல்லாம் பைத்தியக்காரனா? மதுரையில உங்களுக்கு ஓட்டு போட்டாம்ல, அவ்வளவு பேரும் முட்டா பயில்வது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க? அந்த கருத்தை இதுவரைக்கும் ஜோசப் விஜய் மறுக்கவே இல்லை. அண்ணாமலை மட்டும் இப்ப இந்த எலெக்ஷன்லயே ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நின்றிருந்தாலே தாவேக்கா வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 185 பேர் இந்துக்காரன் தான் இருக்காங்க. எல்லா இடமும் உங்களுக்கு ஓட்டு போட்டதுல அதிகமான பேர் இந்துக்காரன். அப்ப இதெல்லாம் அவங்க செய்த பிறகும் இன்னமும் விஜய்க்கு இது புரியல. இன்னமும் ஜோசப் விஜய் நான் ஒரு கிறிஸ்தவராக தான் இருப்பேன்னு நினைக்கிறாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல அட்ரஸ் எல்லாம் பெறுவீங்க. அவங்க தான் நடிக்கிறாங்க அப்படின்னா ஜோசப் விஜய் ஒரு நடிகர், இவரும் நடிக்க தான் செய்றாரு. தேர்தல் முடியுது வரைக்கும் பைபிளை தூக்கிட்டு தெரிஞ்சாரு. தேர்தல் முடிஞ்ச உடனே நெத்தியில குங்குமம் விட்டு வச்சுட்டு கையில ஒரு சேப்பு கயிறையும் கட்டிட்டு நான் எல்லோருக்கும் பொதுவான காணிக்கன்னு நினைக்கிறேன். நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கிறிஸ்தவராகவே இருக்கலாம். அப்ப மெஜாரிட்டி இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம நாங்க மைனாரிட்டிகளுக்காக நாங்க பாடுபடுவோம், மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லிம்களுக்காக இந்த அரசாங்கம் இயங்குன்னு சொல்றீங்கன்னா ஓட்டு போட்ட இந்துக்கள் எல்லாம் எந்த செருப்பை கொண்டு போய் அடிக்க? நீங்க திருப்பரங்குன்றத்துல கோர்ட்டு உத்தரவை மதித்து அங்க தீபத்துக்கு அனுமதிப்பார்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இவங்க தான் தெளிவா இருக்காங்களே, அது அப்படியே திமுகவினுடைய ஜெராக்ஸ் காப்பி. அல்ல, இது சாதாரணமா விட போறதுல இப்போதைக்கு முதல் கட்டமா மக்கள் மன்றத்தில் கொண்டு போறதுக்கு வரக்கூடிய 17ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுக்க போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்துக்கள் மத்தியில இது போகத்தான் செய்யும், போகாம இருக்காது. எல்லாருக்கும் போய் சேரணும். உலக இந்துக்கள் திருந்தணும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது தேசியவாதி சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபம். வணக்கம். சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், இப்போ தாவேக்கா கட்சி புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா, வெளிப்படையவே சொல்றாரு, சனாதனத்தை ஒழிக்க தான் நாங்க வந்திருக்கோம், அதனாலதான் கொள்கை தலைவரா அம்பேத்கரையும் பெரியாரையும் வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது இவங்க திருந்தவே மாட்டாங்க சார். அதாவது இந்த சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சரி, நீங்கள் சட்டசபையுடைய ஓட்டெடுப்பு நடக்க போகுது, அதில் நீங்கள் பேசுகிறீங்க, இது சபாநாயகரை தேர்வு செய்கிறீங்க, அதை பற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் சந்தோஷமான விஷயம். கடைசியில் சனாதனத்தை ஒழிப்போம்னா, சனாதனம்னா என்னது? இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்லி தான் ஏற்கனவே இவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்கே நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்குகளான ஒரே நீதிமன்றத்துக்கு தாங்கி கெஞ்சி கூத்தாடி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தார் உதயநிதி ஸ்டாலின். திருந்தவே இல்லை, பழையபடி அதே வேலை செய்தார். நான் ஒன்று கேட்குறேன், சனாதனத்தை எப்படி ஒழிக்க முடியும்? 400 ஆண்டுகள் முஸ்லீம்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க, அப்பவே அவங்களால இந்து மதத்தை ஒழிக்க முடியல. 300 வருஷம் கிறிஸ்தவங்க ஆட்சி செய்தாங்க இந்தியாவை, அப்பவும் அதாவது இந்து தர்மத்தை ஒழிக்க முடியல. இவரு எங்க ஒழிப்பார்? இவங்க தாத்தா அதுக்கு தான் முக்கிட்டு இடந்தாரு, முடியல. அப்புறம் அப்ப 5 வருஷம் வர கூம்பலை ஏற்றி விட்டாங்க. இப்படிதான் சனாதனத்தை ஒழிக்கிறது கிளம்புனவங்க நிலவரம் எல்லாம் இப்படிதான் இருக்கு. இவரு ஏதோ புண்ணியத்துல இவங்க அம்மா கோயிலுக்குள்ள ஏறி இறங்கி அந்த சனாதன தர்மத்துல அந்த இந்து தர்மத்தினுடைய புண்ணியத்தின்படி இவர் சேப்பாக்கத்துல இந்த சேக்குவார எப்படியோ தப்பி பிழைச்சு வந்தார். அதுவும் காலையில ஒரு 2-3-4 மணி நேரம் வரைக்கும் ஓட்டு எண்ணிக்கை அன்னைக்கு அவருக்கே நிம்மதி இருந்திருக்காரு. கடவுளே எப்படியாவது என்ன காப்பாத்திருந்தா சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் கிறிஸ்டின், அதனால அவர் ஜீசஸ் சொல்லியிருப்பார் வச்சுடுங்க. எனக்கு என்ன வேதனைன்னா, இவங்க எல்லாம் யாரு? ஒரு கிறிஸ்தவர் மதத்தால இன்னொரு வழிபாட்டு முறைக்கு போயிட்டீங்க, அப்புறம் என்னத்துக்கு இந்து மதத்தை நோண்டிட்டு இருக்கீங்க? அதே தான் இப்போ முஸ்தபா, நீங்கள் சொன்னவர் பேர் முஸ்தபா, மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதில் முக்கியமான விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் இந்த சேப்பாக்கம் தொகுதியை சேர்ந்தவர். சென்னை சேப்பாக்கத்தில் இருந்த பூர்வீகமாக சேப்பாக்கத்தில் தான் இப்பவும் இருக்காரு, வீடெல்லாம் அங்கே தான் இருக்கு, ஓட்டும் அங்கே தான் இருக்கு இவருக்கு. இந்த முஸ்தபா கறிக்கடை வச்சிருந்தவர். இவரும் பொண்டாட்டி சேர்ந்து கறிக்கடை வச்சு நடத்தினதாக தான் அப்படி வீட்டில எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த முஸ்தபா தான் மதுரையில் நிற்கிறாரு. இவர் திமுககாரர். இவர் திடீர்னு நிறைய பேர் திடீர்னு தானே அதிமுக திமுகல இருந்து தாவேக்கா கட்சிக்கு வந்தாங்க. அந்த தாவேக்கா கட்சிக்கு திடீர்னு தாவுனதுல இவரும் ஒரு ஆளு. அங்க போய் மதுரையில நின்று வெற்றி பெற்றீங்க. அடுத்த பாயிண்ட் நான் என்ன கேட்கிறேன்னா, மதுரையில உங்களை வெற்றி பெற வச்சது யார்?
அதாவது அமைப்பு ரீதியாகவே கிறிஸ்தவ மத ரீதியாகவே எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, நீங்க வந்து திமுக கூட்டணி தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லப்பட்டுச்சு. இது உங்களுக்கும் நல்லா தெரியும். அதாவது சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி வந்து இங்கிருந்து அறிவுரை கொடுத்து எல்லா இடத்துக்கும் அதை அவங்க பின்பற்றி எல்லா இடமும், தூத்துக்குடி தவிர எல்லா இடமும் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடமும் அதை பின்பற்றாங்க. சிஎஸ்ஐ காரங்க, பெந்தகோஸ்துக்காரங்க எல்லாருமே திமுக கூட்டணி தான் ஓட்டு போட்டாங்க. கன்னியாகுமரியில கன்னியாகுமரிக்கு வாங்க, அங்கே மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி, அதில் 5 சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. தேவைக்க ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. ஏன்? அங்கே வந்து கிறிஸ்தவங்க பாதிக்கு மேலே இருக்காங்களே. ஜோசப் விஜய் கிறிஸ்தவர் தானே. அப்போ அங்கே வந்து ஒரு 5க்கு 6க்கு 4 இது வந்திருக்கணும், 4 5 வந்திருக்கணுமே. ஏன் வரல? அங்கே தானே கிறிஸ்தவங்க அதிகமாக இருக்காங்க. ஏன் வரல அவருக்கு? எல்லா திமுக கூட்டணி ஏன் வந்து 5 இடத்துல வெற்றி பெற்றது? திமுக கூட்டணி ஏன் வெற்றி பெற்றுச்சாங்க? அங்கதான் ஜபம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே. அங்க வந்து கிறிஸ்துமஸ் ஜபம்லாம் நடத்தி அதுல வந்து ஜோசப் விஜய்க்காக எல்லா சபைகளும் கூடிதானே ஜபிச்சாங்க. அருமனைங்கிற இடத்துல இந்த வருஷம் கிறிஸ்தவ விழாவை கொண்டாடுவாங்க. எல்லா சபையினரும் சேர்ந்து, கிறிஸ்தவ மதத்தில் உள்ள எல்லா பிரிவும் சேர்ந்து, அந்த பிரிவில் இவரு போய் முட்டங்கால் போட்டு ஜபம்லாம் பண்ணிட்டு வந்தாரு. ஒரு சீட்டு வெற்றி பெறல. ஏன்? ஏன்னா சபை மூலமாக முடிவெடுத்து திமுக தான் ஓட்டு போடணும். அதையும் தாண்டி கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க விஜய்க்கு. ஆனா மற்றவங்க எல்லாரும் இந்துக்காரன் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மதுரை மத்தியிலையும் அதே கதை தான். முஸ்லீம்களே இந்த ஆளுக்கு ஓட்டு போடல, ஏதோ கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டு. இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, சனாதனத்தை ஒழிக்குன்னு சொன்னாதான் தமிழ்நாட்டுல சர்வே பண்ணுங்கிற முடியும் எண்ணத்திலே பேசுறாங்களா என்ன? இல்ல நாசமா போயிருவாங்க சார். சனாதனத்தை, அதாவது இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொன்னீங்கன்னா ஓட்டு போட்டவன் எல்லாம் பைத்தியக்காரனா? மதுரையில உங்களுக்கு ஓட்டு போட்டாம்ல, அவ்வளவு பேரை முட்டா பயில்வதா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க? இவரை தான் சொல்ல, முஸ்தபாவை தான் சொல்ல நினைக்கிறாருல, நினைச்சு சொல்றாரு. அவரு அந்த கருத்தை இதுவரைக்கும் ஜோசப் விஜய் வந்து மறுக்கவே இல்லை. இப்படி வந்து இந்து மதத்தை ஒழிப்பேன்னு ஒருத்தன் சொல்றா, உங்க கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அவரு சொல்றாரு. ஆனா நீங்க இது வரைக்கும் அதுக்கு மறுப்பு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, நாங்க எல்லோருக்குமான அரசு அப்படி சொல்லவே இல்லை. அவர் அப்ப அதை ஆமோதிக்கிறார். இல்ல அப்ப சொல்லலைன்னா அப்ப என்ன தெரியுதுன்னா, திரு முதல்வர் அவர்களே வந்து உணர்ந்த தருணம் உடன்பட்டு தான் இருக்காரு. அப்போ இத பண்ணாதான் நம்ம தமிழ்நாட்டுல சர்வே பண்ணுங்கிற முடியுங்கிற நோக்கத்துல அதெல்லாம் மறுப்பு தெரியுது. அப்படித்தானே தெரியுது போக்க பார்த்தா. இதே மாதிரி நினைச்சுதான் திமுக நாசமா போயிருக்கு. இது என்னமோ இந்த இவங்க விஜயனுடைய கட்சியும் அடுத்த தேர்தலில் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கின்ற போத ஆட்சி நடத்தட்ட 5 வருஷம் அதுக்கு பிறகு இருக்கு. ஆனா 5 வருஷம் இவங்க இருந்தா கூட அடுத்த தேர்தலை எப்படி நீடிப்பாங்க? இந்துக்காரன் எப்படி சார் ஓட்டு போடுவான்? கொஞ்சம் விழிப்புணர்வு வந்துட்டு, அண்ணாமலை மட்டும் இப்ப இந்த எலெக்ஷன்லயே வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை நின்றிருந்தாலே தாவேக்கா வந்திருக்கு. விஜயா 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்க மாட்டார். அவர் 2 இடத்துல நின்னதுக்கு காரணமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில நின்னார். அவருக்கு 100% அவருக்கு கான்பிடன்ஸ் இருந்தா 2 தொகுதியில அவரே நிக்க போறாரு. ஒரு தொகுதியில நின்று வெற்றி பெற்றிருக்கலாமே. அப்படி இல்லை. அவரே எதிர்பாராம அண்ணாமலைக்காக அரசியலுக்கு வந்த நிறைய பேரும் சேர்ந்து ஒரு மாற்றம் வருங்கிற நம்பிக்கையில, குறிப்பா அவ்வளவு பேர் இந்துக்காரன். தமிழ்நாட்டில் 185 பேர் இந்துக்காரன் தான் இருக்காங்க. எல்லா இடமும் உங்களுக்கு ஓட்டு போட்டதுல அதிகமான பேர் இந்துக்காரன். கிறிஸ்தவங்களும் முஸ்லீம்களும் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க. அது இளைஞர்கள் தான், இளம் பெண்கள் தான். பாக்கி அத்தனை பேரும் சர்ச்சில் சொன்னதையும் மசூதியில சொன்னதையும் கேட்டு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க. இல்லைன்னா திமுக இவ்வளவு இடம் வந்திருக்காது. அப்ப இதெல்லாம் அவங்க செய்த பிறகும் இன்னமும் விஜய்க்கு வந்து இது புரியல. இன்னமும் ஜோசப் விஜய் நான் ஒரு கிறிஸ்தவரா தான் இருப்பேன்னு நினைக்கிறாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல அட்ரஸ் எல்லாம் போயிருவீங்க. இதான் நடக்க போகுது. இன்னொரு தகவல் சொல்றேன், இன்னொரு இதையும் சொல்றேன். ஜோசப் விஜய் யாரு? கிறிஸ்தவர். சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறீங்க. யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? அவர் வந்து பைபிளை கொடுத்து மத மாத்தின ஒரு கோஷ்டி ஜேடிசி பிரபாகர், அவரை போய் நீங்க தேர்ந்தெடுத்து சபாநாயகர் ஆக்குறீங்க. அப்போ அவரு சபையில முதல் பதவியேற்று வந்து சீட்ல ஆசனத்துல உட்கார வச்ச உடனே பைபிள் வசனத்தை தான் பேசுறாரு, சொல்றாரு. அதுபடிதான் நடப்பேன். இப்ப என்ன பைபிள் ஆட்சி எங்க நடத்த போறீங்க? நீங்க திருக்குறளை சொல்லலாமே. திருக்குறள்ல தான் எல்லாம் தமிழன்னு ஊரு போதா சொல்லிட்டு அலையிறீங்க. திருக்குறள்ல ஒரு வசனத்தை எடுத்து ஒரு குறளை எடுத்து சொல்லிட்டு போலாமே. அப்படி தமிழ் மீது கொண்ட பாசம் இருந்தாப்போ உங்களுக்கு அதை தாண்டி நீங்க வந்து பைபிள் அதை வேற பெருமையா வேற சொல்லி வச்சிருக்காரு. நான் வந்து இவ்வளவு பைபிளை 50 பைபிள் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் அது 500 வாங்கி கொடுத்தேன், அப்புறம் 5000 வாங்கி கொடுத்தேன், அதை ஓடக்கூடிய பஸ்ல எல்லாம் கொண்டு கொடுத்தேன், இதெல்லாம் நான் செய்தேன். என் மனைவி இறக்கும் போது ரொம்ப என்கிட்ட வேண்டி கேட்டாங்க, நீங்க வந்து காலம் போதா இதே மாதிரி கொடுங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு மத பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பாதிரியாரை கொண்டு போய் சபாநாயகராக்கி வச்சிருக்கீங்க. எதிர்கட்சி தலைவர் யாரு? ஐ எம் ஏ ப்ரௌட் கிறிஸ்டின்னு சொன்ன ஒரு கிறிஸ்தவர் பெண்மணியை கல்யாணம் பண்ண உதயநிதி ஸ்டாலின். அப்ப அவர் தான் அங்க இருக்காரு. அவர் தான் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்றாரு. நீங்க அவருக்கு வணக்கம் சொல்லி வரவே இருக்கீங்க. அதை சபையிலே சொல்ல வேண்டாமா? சனாதனம்ங்கிறது இந்து தர்மங்க,
ஏன்னா இது நடந்தது 2022-23 நடந்த ஒரு நிகழ்ச்சியில. அந்த நிகழ்ச்சியில பேசுனதுதான் முத தொடக்குனாங்க. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது, அந்த நிகழ்ச்சி யாருன்னா கம்யூனிஸ்டுக்காரங்களுடைய மேடை. அதுல யாரெல்லாம் உட்கார்ந்தானா கி வீரமணி தீகா. இந்த கும்பல் அவ்வளவு இந்து விரோதிகள் அவ்வளவு மேல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் இவர் வந்து டெங்கு மலேரியா மாதிரி சனாதனம்ங்கிற இந்து மதத்தை ஒழிக்க தான் செய்யணும், அதை எதுக்கெல்லாம் கூடாதுன்னு ஒரு டயலாக் பேசினார். இவர் சனாதனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு. இவருக்கு பின்னாடி வந்து அதுக்கு விளக்க உரை ஆற்றினாரு ஓசி பிரியாணி கி வீரமணி. அவர் அந்த மேடையில வந்து மைக்க பிடிச்சு சொல்றாரு, எங்க நீங்க எல்லாம் சனாதனம்னு சொன்னா வேற ஏதோன்னு நினைச்சு விடாதியே, இந்து மதத்தை தான் அவர் ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு, அதனால நீங்க வேற எதை நினைச்சிடப்படாது. இப்படி சொன்னாரா இல்லையா? இப்படி எல்லாம் சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து இந்து மதத்தை சொல்லலைங்க அப்படி சொல்லவே இல்லை. சனாதன தர்மம்ங்கிறது இந்து தர்மம், அவ்வளவுதான். சனாதனம்ங்கிறது இந்து மதத்தை தான் அவர் சொன்னாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது கோர்ட்ல போய் நிற்கும் போது அங்க மட்டும் மன்னிப்பு கேட்டு அலைஞ்சாரு. சரிங்க, இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொன்னீங்களா, எலெக்ஷனுக்கு முன்னாடி எதுக்கு கோயில்ல போய் ஐயா கோயில்ல கன்னியாகுமரியில அந்த சாமி தோப்புல போய் ஐயா பதியில போய் நின்றுட்டு எதுக்கு அங்க போய் சட்டையெல்லாம் கலைச்சிட்டு உள்ள போனீங்க? அதான் இந்து தர்மம் ஆகி போச்சுல்ல, அதுக்கெல்லாம் எதுக்கு போனீங்க? வேற இடத்துல எல்லாம் தூக்கிட்டு எதுக்கு அலைஞ்சீங்க? அவங்க தான் நடிக்கிறாங்கன்னா இந்து உணர்வு கொண்ட மக்கள் அப்படி சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவங்க தான் நடிக்கிறாங்க அப்படின்னா ஜோசப் விஜய் ஒரு நடிகர், இவரும் நடிக்க தான் செய்றாரு. தேர்தல் முடிந்த வரைக்கும் பைபிளை தூக்கிட்டு தெரிஞ்சாரு, ஜெபமாலை தூக்கிட்டு தெரிஞ்சாரு, இயேசு கிறிஸ்து போட்டோவை தூக்கிட்டு அலைஞ்சாரு, இதெல்லாம் பண்ணாரு. தேர்தல் முடிஞ்ச உடனே நெத்தியில குங்குமம் விட்டு வச்சுட்டு கையில ஒரு சேப்பு கயிறையும் கட்டிட்டு நான் வந்து எல்லோருக்கும் பொதுவான காணிக்கன்னு நினைக்கிறேன். நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கிறிஸ்தவராகவே இருக்கலாம். ஜோசப் விஜய் அப்படிதான் பதவியே ஏற்றாரு. அவருடைய பேரே ஒரிஜினல் பேர் அதுதான், அந்த பேரவே இருந்துகள், அதுல தப்பே கிடையாது. ஆனால் நீங்க எல்லோருக்கும் பொதுவான ஆளா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா அதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து எல்லோருக்கும் ஈக்குவாலிட்டி தானே இருக்கணும். நம்ம வந்து மதசார்பற்ற நாடு, எல்லோரும் சமம்னு சொல்றோம். அப்புறம் என்ன இங்க மைனாரிட்டி மெஜாரிட்டி ஈக்குவாலிட்டி தானே இருக்கணும், சமமா தானே இருக்கணும். நீங்க வந்து இந்த கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி, கிறிஸ்தவருடைய வளர்ச்சிக்காக தான் நாங்க இருப்போம் அப்படி பதவியேற்றோட சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்களே ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் தானே. முதலமைச்சரையே உங்களை கொண்டு உட்கார வச்சது இந்துக்காரன், மெஜாரிட்டி உங்க பாசையில. அப்ப மெஜாரிட்டி இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம நாங்க மைனாரிட்டிகளுக்காக நாங்க பாடுபடுவோம், மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டின் முஸ்லிம்களுக்காக இந்த அரசாங்கம் இயங்குன்னு சொல்றீங்கன்னா, ஓட்டு போட்ட இந்துக்கள் எல்லாம் எந்த செருப்பை கொண்டு போய் அடிக்க சொல்லுங்க? அப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப அந்த பாவிகளை நம்ம இந்துக்களை குறை சொல்ல முடியாது. ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து ஏமாந்துட்டாங்க. இப்ப வந்து அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா இந்த ஆளாவது வந்து பண்ணுவானா, இவன் அதே திமுக என்ன பண்ணிச்சோ அதைத்தான் பண்ணுவான்னு நிக்கிறாங்க. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த ஆளு இங்க பேசினாரு சட்டசபை வளாகத்துக்குள்ளால, இவர் உதயநிதி அங்க சட்டசபைக்கு உள்ளாலே பேசினாரு. அதை வந்து ஆமோதிச்சாரு முதலமைச்சர் ஜோசப் விஜய். இதனுடைய விளைவு என்னன்னா, நேர காயல்பட்டணத்துல போய் வெடியுதாங்க. காயல்பட்டணத்துல ஒரு 300 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோயில். அந்த கோவில்ல சிவன் கோவில் இருக்கக்கூடிய தெருவுக்கு சிவன் கோவில் தெருவுன்னு இருக்குல்ல, அதை காஜியார் தெருவுன்னு மாத்தினு போய் நிக்கிறாங்க. அதான் அவர் சொன்னார். ஒரே ஒரு மனிதர், ஒரு வயசானவர் நின்று சண்டை போடுறாரு, அவருடைய அந்த உள்ள கொதிப்பை வெளிப்படுத்துறாரு. ஏங்க நீங்க பாகிஸ்தான் தெருவுன்னு வைங்கன்னு சொல்றாரு. இது காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? திமுகவும் ஜோசப் விஜயன் தான். நீங்க இங்க இருந்து லைட்டா சிக்னல் கொடுத்துட்டீங்க, அங்க வரைக்கும் போயிட்டு தூத்துக்குடி வரைக்கும் திருச்செந்தூர் வரைக்கும் போய் நிக்கி காயல்பட்டணத்துல போய் விடியுது. அது தமிழ்நாடு முழுக்க இதான் நடக்கும். ஏற்கனவே நிறைய இடங்கள்ல வந்து அனுமதி இல்லாம சர்ச்சையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஆஸ்பத்திரி, அப்புறம் வந்து ஜெயில், இங்கெல்லாம் கொண்டு பிட் நோட்டீஸை கொடுத்து கிறிஸ்தவ மதமாற்ற வேலையை ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க திமுகவில். இப்ப ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இன்னும் அதிகமா பண்ணுவாங்க. நீங்க திருப்பரங்குன்றத்துல வந்து கோர்ட்டு உத்தரவை மதித்து அங்க தீபத்தூண்ல தீபத்துக்கு அனுமதிப்பார்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இவங்க தான் தெளிவா இருக்காங்களே, அது அப்படியே திமுகவினுடைய ஜெராக்ஸ் காப்பி, திமுக ஆட்சியினுடைய நகல். அப்படியே நாங்க அவரே சொல்லிட்டாரு, அந்த திட்டங்கள் எல்லாம் நாங்க கொண்டு வரோம்னாரு. அதுமாதிரி நீட்டை நாங்க எதுக்க போறோம்னு நேற்றுக்கு அறிவிச்சிட்டாரு நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டார். அப்போ வந்து ஏழை பாளைகள் வந்து டாக்டர் ஆகக்கூடாது, அதானே உங்க நோக்கமே இருக்கு இல்ல? அதுதானே வந்திருக்கீங்க. அதாவது ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு கலெக்டரா ஒருத்தர் வரணும்னா யூபிஎஸ்சிங்கிற தேர்வை எழுதி தான் வர முடியும். ஒரு மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரியாக வரணும், ஒரு எஸ்பியா வரணும் அப்படின்னா, கண்காணிப்பாளராக வரணும்னா அவர் வந்து யூபிஎஸ்சில எழுதி ஐபிஎஸ் மூலமா தான் வர முடியும். அப்ப இப்படியெல்லாம் தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க, வரணும். இதெல்லாம் அந்த தேர்வு வச்சதுனால தான் ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் பண்றவங்களுக்கு தகுதின்னு நிர்ணயம் பண்றீங்க. ஆனா அதையெல்லாம் விட மேல
ஒரு உயிரையே காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு எந்த விதமான தகுதி தேர்வும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எந்த வகையில இருக்கும்? இந்த மாதிரி தகுதி இல்லாதவ வந்து எனக்கு அப்ரெண்டிஸ் பார்த்தனால தான் நான் ஒரு காலை இழந்திருக்கேன். இதே மாதிரி தகுதி இல்லாதவங்களாம் டாக்டர் ஆனதுனால தான் நான் ஒரு குழந்தை தான், அந்த குழந்தை இழந்துட்டு போய் இருக்கேன். அதை விரிவாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் அது மறுபடியும் அதே நீட் எதிர்ப்புங்கிற ஃபார்முலாவுக்கு வராங்கன்னா ஏழைப்பாளைகள் டாக்டர் ஆகக்கூடாது, தகுதியானவன் டாக்டர் ஆகக்கூடாது. அதாவது வந்து அது இந்த மாதிரி நடிகர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் டாக்டர் ஆகுது, வசதியானவன் பிள்ளை எல்லாம் டாக்டர் ஆக வேண்டியது, அரசியல்வாதியுடைய பிள்ளை எல்லாம் டாக்டர் ஆக வேண்டியது, தொழில் அதிபர்களுடைய பிள்ளைகள்லாம் டாக்டர் ஆக வேண்டியது, பணக்காரங்களுடைய பிள்ளைகள் டாக்டர் ஆக வேண்டியது, பணத்தை கொடுக்க வேண்டியது டாக்டர் ஆக வேண்டியது. அப்புறம் நம்மள ஏழைப்பாளையுடைய உயிரிழந்தானே தானே விளையாடுவாங்க. இதுக்கு ஒரு அறிவு கெட்ட முதலமைச்சர் இப்படி பேசுறாரு, இதை நாங்க இப்படி செய்யறேன்னா என்ன செய்வீங்க? அப்புறம் நவோதய பள்ளிகளை மட்டும் எப்படி உள்ள கொண்டு வருவாங்க? கொண்டு வரவே மாட்டாங்க. மொத்தத்துல இந்த ஆட்சி திமுக ஆட்சி அப்படி அவங்களோட பிளான் அதானே, நவோதய பள்ளி எதுவும் உள்ள வரக்கூடாதுன்னு தானே. ஆமா, அதனால சமிக்கைகள் தானே அதெல்லாம். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் நவோதய பள்ளிகள் கிடையாது. நவோதய பள்ளிகள் வந்து உண்டு உறைவிட பள்ளி. 6வது வகுப்புல இருந்து 12வது வகுப்பு வரைக்கும் ஃபீஸ் எல்லாம் 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. பெண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை, எஸ்சி எஸ்டிகளுக்கு அதிகமான முன்னுரிமை. நகர்ப்புற மாணவர்களுக்கு 25% தான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு, 75% கிராமப்புற மாணவர்கள். நீங்க 6ஆம் வகுப்புல கொண்டு போய் சேர்த்துட்டா போதும். அவங்க போடுற சோப்புல இருந்து, பேஸ்ட்ல இருந்து, பிரஷ்ல இருந்து, அவங்க போடுற துணியில, ட்ரெஸ்ல இருந்து, அவங்க வச்சிருக்க பேக், அவங்களுடைய எழுது பொருள், நோட்டு கீட்டு எல்லாமே மத்திய அரசு கொடுக்குது. 28 ஏக்கர் இடம் மட்டும்தான் மாநில அரசு ஒதுக்கணும் ஒரு மாவட்டத்துக்கு. நமக்கு 36 மாவட்டம்னா 36 பள்ளிக்கூடம் கிடைக்கும். 36 பள்ளிக்கூடத்துல ஏராளமான பல ஆயிரம் ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த திமுக காரன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு வந்து அது மூடு உல வச்சிடும். அது ஏன்னா ஏழைகள் எல்லாம் இங்கே போய் படிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அப்ப தனியார் பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்கல்ல. அதனால அவன் எதுக்குறான்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவரும் தனியார் ஸ்கூல் தானே நடத்துறாரு. ஜோசப் விஜய் நடத்துற பள்ளிக்கூடத்துல மும்மொழி படிக்கலாம், 3வது மொழி ஹிந்தி படிக்கலாம், அப்புறம் வெளிநாட்டு மொழி எல்லாம் படிக்கலாம், இல்ல அதெல்லாம் வச்சிருக்காரு. ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்க ஏழைப்பாளைகள் மட்டும் படிக்க கூடாதுன்னா என்ன சார் நியாயம் இது? அதேதான் நம்முடைய முதலமைச்சருடைய மகள் நடத்துற பள்ளிக்கூடத்துல இதே கதை தான். அதுலயும் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து எல்லா மொழியும் சொல்லிக் கொடுப்பாங்க. தமிழ்ல பேசினா 500 ரூபாய் ஃபைன் வேற போடுவாங்க. ஆனா இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல அது நடைமுறைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி. இது ஒன்றும் இல்லை சார், நத்திங் பட் டிஎம்கேனுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் நம்ம ஒரு விஜயனுடைய ஆட்சி. அப்படியே தான் அவங்க செயல்படுறாங்களே ஒழிய கொஞ்சம் கூட அதுல மாற்றமே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், திரு உதயநிதி அவர்கள் வந்து இதை பேசி தான் இன்னைக்கு வந்து அதுக்கும் கேஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் எப்படிலாம் அதுக்கு அலைஞ்சாரு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இதுக்கு ஏதாவது நடவடிக்கை பாயதுக்கான வாய்ப்பு? நடவடிக்கை ஒரு பக்கம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டாங்க. கண்டிப்பாக அது ஏற்கனவே இருந்த மாதிரி இன்னமும் அது அகில இந்திய அளவு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. மறுபடியும் வந்து இப்போ இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வழக்கு பதிவு நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பேசின இடம் சட்டசபை. சாதாரண ஒரு இடத்துல தெருமுனையில் பேசினவர் வந்து சட்டசபை எதிர்கட்சி தலைவர். அப்ப அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப கண்டிப்பா ஏற்கனவே துணை முதலமைச்சரா இருந்து பேசினாரு, இப்ப சட்டசபை எதிர்கட்சி தலைவரா பேசுறாரு. அதுக்கு ஜால்ரா போட்டது ஆளுங்கட்சி அமைச்சர். ஆமா, ஆளுங்கட்சி அமைச்சர். அப்புறம் வந்து ஆளுங்கட்சி முதலமைச்சரே அதுக்கு ஒத்துத்தானே நின்னாரு. அதுல இது சாதாரணமா விட போறதுல இப்போதைக்கு முதல் கட்டமா மக்கள் மன்றத்துல கொண்டு போறதுக்கு வரக்கூடிய 17ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் வந்து தமிழகம் முழுக்க போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதனால வந்து இந்துக்கள் மத்தியில இது போகத்தான் செய்யும், போகாம இருக்காது. எல்லாருக்கும் போய் சேரணும். முதல்ல இந்துக்கள் வந்து திருந்தணும். நான் அந்த இடத்துல அதான் சொல்லுவேன். நம்ம இந்து சமுதாயம் தூங்கிட்டு இருந்துச்சுன்னா இப்படித்தான் கண்டமும் எல்லாம் நம்மளை போட்டு மிதிக்க தான் செய்வான். அப்படிதான் சொல்லுவேன். நம்முடைய உரிமை, இந்துக்களுடைய உரிமையை வந்து பாதுகாக்கணும்னா இந்துக்கள் வெளியே வந்தே ஆகணும். இதுக்கு மேலே நம்ம வந்து தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா போறவன் பாருங்க, அத்தனை பேரும் கிறிஸ்டின் இல்லைன்னா முஸ்லீம், அத்தனை பேரும். வன்னி அரசுன்னு ஒரு ஆளு தனி போட்டியிட்டது திண்டிவனம் தொகுதியில, அது தனி தொகுதி. கிறிஸ்தவர்கள் அதுல போட்டியிட முடியாது, முஸ்லீம்கள் போட்டியிட முடியாது. பட்டியலிடத்துல அதை இந்துவா இருந்தா தான் பட்டியலிடத்துல எஸ்சியாவே இருக்க முடியும். ஆனா அந்த ஆளு போக்கிரித்தர வேலை பார்த்து இந்து ஆதி திராவிடன்னு ஒரு 420 வேலை பார்த்து போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து அந்த தனி தொகுதியில நின்று எம்எல்ஏ உள்ள வந்திருக்காரு. இவர் வந்து சரணத்தை ஒழிக்க போறாரா? அப்புறம் வந்து மதுரை நம்ம ஏற்கனவே முஸ்தபா முஸ்லீம் இறைச்சி கடை வச்சிருந்த ஆளு முஸ்லீம், இவர் வந்து சரணத்தை இந்து மதத்தை ஒழிக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி இவரு முதலமைச்சர் யாரு, அவரும் வந்து கிறிஸ்தவர், அவரு சரணத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கிறாரு. எனவே சபாநாயகரும் இனிமேல் அதுக்கு சட்டம் ஏற்றினாலே ஏற்றி விடுவாங்க இங்க, ஏன்னா அவரும் கிறிஸ்தவர். அப்போ கிறிஸ்தவங்க முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் தான் இந்துக்காரன் பொறுத்துக்கிட்டே இருப்பான்? ஒரு லெவல்ல அப்படி பொங்கி எழுந்துட மாட்டானா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துல இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்களா இல்லையானே எனக்கு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் வேதனையான விஷயமா தான் நான் பதிவு பண்றேன் இதை. நிச்சயமா சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம்.
இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.